வெல்கம் டு REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான கேன்வாஸ் பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். இது வந்து டெக்ஸ்சர் பேஸ்ட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். நான் வந்து இந்த பெயிண்டிங்காக ரெட் கலர், எல்லோ கலர், அதுக்கப்புறம் க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரெட் கலர் எடுத்திருந்தேன் இல்லையா, அதை வந்து மேல் பக்கம் வந்து இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி இந்த பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரெட்டும் எல்லோவும் மட்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி, அதாவது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி கிடைக்கும். இந்த ரெண்டையும் நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஷ்ஷை வந்து வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் எல்லோ கலர் எடுத்துக்கிறேன், அது மாதிரி க்ரீன் கலரும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த எல்லோவையும் ஆரஞ்சையும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ப்ரெஷ்ஷை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோ கலரும் க்ரீன் கலரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரெட் கலருக்கு பதிலாக பிளாக் கலர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டார்க் ப்ளூ கலர், அதுக்கப்புறம் லைட் ப்ளூ கலர், அதுக்கப்புறம் ஒயிட் கலர், இந்த மாதிரியான கலர்களை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கலரும் கொடுத்துட்டேன். இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இதை நல்லா காய விட்டுறலாம். இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு டெக்ஸ்சர் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக ஒயிட் சிமெண்ட்டோ அல்லது பேபி பவுடரோ இல்லைன்னா சாக் பீஸை வந்து பவுட்ரு பண்ணிட்டு அந்த பவுடரோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு ஒயிட் க்ளூ சேர்த்துக்கிட்டேன். இந்த க்ளூ சேர்க்குறது மட்டும் 3/4 கப்பில் இருந்து 1 கப் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 3/4 கப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எந்த விதமான லம்ஸும் இருக்கக்கூடாது. கட்டிகள் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து டெக்ஸ்சர் பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ வந்து இந்த கேன்வாஸ் போர்டு மேலே ஒரு ஸ்டென்சில் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டென்சில் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச டெக்ஸ்சர் பேஸ்ட் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஒரு பீகாக் இருக்கிற மாதிரியான ஸ்டென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எந்த ஸ்டென்சில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஹோம்மேடாக நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிற ஸ்டென்சில் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்படி நம்ம டெக்ஸ்சர் பேஸ்ட் அப்ளை பண்ணும்போது ஈவனாக வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஒரு சைடில் வந்து ரொம்ப அதிகமாகவும் ஒரு சைடில் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருந்தது அப்படின்னா ஸ்டென்சிலை எடுத்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டென்சிலை நம்ம எடுக்கலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறம் சில இடங்களில் வந்து இந்த டெக்ஸ்சர் பேஸ்ட் வந்து சரியாக பட்டிருக்காது. அந்த இடங்களில் ஒரு சின்ன ப்ரஷ்ஷோ அல்லது டூத் பிக்கோ யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கரெக்ட் பண்ணி விட்டுக்கணும். நம்ம கடையில் வாங்குகிற டெக்ஸ்சர் பேஸ்ட் மாதிரியே இப்போ நம்ம செஞ்சுருக்கிற டெக்ஸ்சர் பேஸ்ட்டும் ரொம்பவே குயிக்காக ட்ரை ஆகிடும். ஒருவேளை நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணி நீங்கள் இதை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி நான் கரெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இது செஞ்சதுக்கப்புறம் இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். கூடவே க்ரீன் கலரும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதனால் சில இடங்களில் அங்கங்கே ப்ளூ கலர் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு மீதி இருக்கிற கேப்பில் எல்லாத்துலேயும் நான் வந்து க்ரீன் கலர் அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட் கோட்டிங்கிறதுனால இது சும்மா ரஃப்பாக மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து பெயிண்ட் வந்து ரொம்ப திக்காக இருந்ததுன்னா பெயிண்டில் வந்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு பேலட்டில் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட டெக்ஸ்சர் பேஸ்ட் இல்லை அப்படின்னாலோ அதை ரெடி பண்ணுறதுக்குரிய திங்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஸ்டென்சில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்பாஞ்ச் ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து நீட்டாக டேப் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டென்சிலை எடுத்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரான பெயிண்டிங் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ வந்து சும்மா ரஃப்பாக மட்டும் ப்ளூ கலர் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா க்ரீன் கலர் எடுத்து நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் கோட்டிங்கில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது சாதாரண அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா இதுக்கு மேலே மெட்டாலிக் பெயிண்ட்டோ அல்லது பேர்ல் கலரோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அங்கங்கே இந்த கலர்களை வந்து நீங்கள் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா நம்மளோட பெயிண்டிங் வந்து நல்ல ஷைனிங்காக பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து க்ரீன் கலர் வந்து எல்லா இடங்கள்லையும் கொடுத்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இந்த பெயிண்டிங்கில் நான் வந்து கோல்டன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட கோல்டன் கலர் மெட்டாலிக் பெயிண்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக லெமன் எல்லோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. லெமன் எல்லோ யூஸ் பண்ணும்போதுமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இந்த மயிலோட கழுத்து, தலை, இந்த இடத்துக்கெல்லாம் வந்து நான் வந்து ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். ப்ளூ கலர் கொடுத்துட்டு அது வந்து ட்ரை ஆகிறதுக்காக நான் விட்டுருக்கேன். அப்புறம் இந்த தோகைகளுக்கு வெளிப்பக்கமாக வந்து சின்ன சின்னதாக லைன் மாதிரி போட்டு விட்டுக்கிறேன். க்ரீன் கலரும் ப்ளூ கலரும் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். கோல்டன் கலர் வந்து கொஞ்சமாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மயிலோட கால்களுக்கு வந்து நம்ம ப்ரௌன் கலர் கொடுத்துக்கலாம். இப்போது க்ரீன் கலரும் ப்ளூ கலரும் கொடுத்தாச்சு.
இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கோல்டன் கலர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது ஒரு பெயிண்ட் நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து அடுத்த பெயிண்ட் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இப்போது இந்த மயிலோட ரெக்கை பகுதிக்கு வந்து நான் ஃபுல்லாக கோல்டன் கலர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த மயில் தோகையிலையுமே சின்ன சின்னதாக கோல்டன் கலர் பெயிண்ட் எடுத்து லைன் மாதிரி போட்டு விட்டுக்கிறேன். அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நான் அந்த லைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைன் போடுறதுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை விட்டுருங்க. இது மாதிரி கோல்டன் கலரோ அல்லது எல்லோ கலரோ நீங்கள் வந்து சின்ன சின்ன லைன் மாதிரி போட்டு விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ப்ளூ கலர் கொடுத்துருந்தோம்ல, அந்த இடங்கள்லாம் மறுபடியும் செகண்ட் கோட்டிங்காக ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். க்ரீன் கலர் வந்து நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா வந்து க்ரீன் கலரில் மெட்டாலிக் பெயிண்ட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து நல்ல ஷைனிங்காக எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி மயிலோட கழுத்து பகுதிக்கு மறுபடியும் மெட்டாலிக் ப்ளூ கலர் எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து கால்கள் வந்து ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மயில் வந்து ஒரு மரக்கிளையில் இருக்கிற மாதிரி ப்ரௌன் கலரில் மரக்கிளை வரைஞ்சி விட்டுருக்கேன். அதில் வந்து க்ரீன் கலரில் லீவ்ஸ் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன இலைகளும் நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு சில்க் அவுட் மாதிரி வரைய பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மரக்கிளை, இலை இதெல்லாமே வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து அதை வந்து சின்ன சின்ன டாட் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். இதுக்கு பதிலாக எல்லோ கலரில் குட்டி குட்டி மேங்கோ கூட நீங்கள் வரைஞ்சி விடலாம். அதுக்கப்புறம் கோல்டன் கலர் பெயிண்ட்டோட மூடியில் கோல்டன் கலர் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி நான் வச்சுட்டு அதுக்கு நடுவில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த ஃபெவிகால் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே அதில் கோல்ட் ஃபாயில் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கிறேன். தேவையான அளவுக்கு ஒட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிறத ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கு பதிலாக லெமன் எல்லோவோ அல்லது சாதாரண கோல்டன் கலர் பெயிண்ட்டோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த பெயிண்டிங் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம அப்படியே வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, இந்த அடிப்பக்கம் வந்து அப்படியே எம்டியாக இருக்கிறதுனால டார்க் க்ரீன் கலர் எடுத்துகிட்டு இதில் வந்து சின்ன சின்னதாக புல் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இந்த கிராஸ் வரைகிறது ரொம்ப ஈஸி. சின்ன சின்ன லைன் மாதிரி போட்டு விட்டுட்டு ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு டார்க் க்ரீன் கலரில் ஒரு லைன் மாதிரி நான் வந்து பெரிய சைஸில் போட்டு விட்டுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் மேடு பள்ளம் இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு புல் தர மாதிரி நல்லாயிருக்கும். இதை வரைஞ்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நான் வந்து டார்க் ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு ஒரு ஃபென்ஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இதுவுமே ஆப்ஷனல் தான். ஃபென்ஸ் வரைகிறது பிடிச்சிருந்தா நம்ம வரையலாம், இல்லைனா இந்த ஃபென்ஸ் வரைகிறத நம்ம வந்து கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பின்பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் தூரமாக மலைகள் இருக்கிற மாதிரி வரைகிறதுனாலும் வரைஞ்சிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து இந்த பெயிண்டிங்கை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஃபென்ஸுக்கு பின்னாடி இந்த புல்லெல்லாம் இருக்கிற மாதிரி வந்துடுச்சு இல்லையா, இதில் வந்துட்டு இந்த புல்லை அப்படியே விட்டுறலாம். இல்லைனா இதில் வந்து ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட்டோ அல்லது பிங்க் கலரோ ரெட் கலரோ இல்லை எல்லோ கலரோ ஏதோ ஒரு பெயிண்ட் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக டாட் மாதிரி வச்சு விட்டோம்னா இந்த கிராஸில் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுவுமே வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். மொத்தத்தில் இந்த பெயிண்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இல்லை இந்த பெயிண்டிங்கில் வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் கூடவே நீங்கள் எத்தனாவது லைக் பண்ணியிருக்கீங்கன்றதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.